சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜயின் பேரில் விஜய்கிட்டே இருந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மேட்ரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று புரியவே இல்லை. எனக்கு வந்து ஒரு நியூஸ் கேட்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்படாகவே இருக்குது. என்ன நடக்குதுன்னே புரியலை. உங்களை மாதிரியா நானும் இருக்குன்னு வச்சிங்களேன். அதாவது விஜய் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிவிகே தொண்டர்களுக்குமே தெரியும் விஜய் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் மனுஷன் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் புதுசாக ஒரு புதுசாக அடக்குமுறை, ஏதோ ஒன்று கரூர் ஸ்டாம்பேடு மாதிரி ஒரு விஷயம். கரெக்டாக அன்னிலேருந்து இன்றைக்கி செப்டம்பர் 27, இன்றைக்கி வந்து பிப்ரவரி 27, 6 மாதத்துக்குள்ளே அடுத்த ஒரு பெரிய இடி. இதை என்னால் என்ன புரிஞ்சிக்க முடியலைன்னா, சங்கீதா அவர்கள் 2021 எனக்கு இந்த விஷயம் தெரியும். விஜய் அவர்கள் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்காங்க, ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்காங்க. அது எனக்கு 2021 தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு அவர் மாறிடுவார் நினச்சேன், மாறவில்லை. அது எனக்கு மன ரீதியாக நிறைய டார்ச்சர் கொடுத்தார் விஜய் அவர்கள் அப்படிலாம் சொல்லி போய் கேட்டிருக்காங்க. 2021 நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம், 2022 அப்ளை பண்ணியிருக்கலாம், 2023 அப்ளை பண்ணியிருக்கலாம், 24, 25 நீங்கள் எப்போனாலும் அப்ளை பண்ணியிருக்கலாம். 26 வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அப்படிங்கிற இந்த நேரத்தில் அவங்க அப்ளை பண்ண வேண்டிய நேரம் தேவை என்ன வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு பெரிய டவுட்டாகவே இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இது எங்கடா டைம் கிடைக்கும் அடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு குரூப். சரியாக இந்த நேரத்தில் இந்த பிரம்மாஸ்திரம் விஜய்க்கு எதிராக ஏவப்பட்டிருக்குல்ல, அது அவரது மனைவியின் மூலமாக ஏவப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து திமுக தான் காரணமா, அவங்க காரணமா, அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இது விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை. இது சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் விஜய் ஏதோ தவறு செய்திருக்கிறார், எனக்கு துரோகம் செய்திருக்கிறார் அப்படிலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கஷ்டப்படுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டில் கேஸுக்கு நீ இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க, கேஸ் நடக்க போகுது, அவ்வளோதான். எல்லாரும் மாதிரியும் நமக்கும் எங்களுக்கும் பல டவுட் இருக்குது, பல கிளாரிட்டி இல்லாத விஷயம் இருக்குது. இது வந்து உண்மையில் அவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் வச்சுங்களேன். அது அவங்க வந்து சொன்னால் தான் தெரிய போது, அவங்க நமக்கு சொல்ல போகிறதும் கிடையாது, நம்ம தெரிய போகிறதும் கிடையாது. இது ஏகப்பட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? டிஎம்கேவுடைய கைகூலி மீடியாக்கள் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கேன். பிச்சு திங்கிறாங்கப்பா அந்த மனுஷனை, பார்க்க பாவமாக இருக்கியா. ஏற்கனவே கரு செம்பல் அப்படி தான் போட்டு கொண்டானுங்க, அந்த மனுஷனை கட்டிச்சு தின்னானுங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இனிமேல் வந்து இன்னொரு 1 வாரத்துக்கு வேறு விஷயமே கிடையாது, போட்டு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும். விஜய் இப்படி பண்ணார், விஜய் அப்படி பண்ணார்னு. அழுத்து போச்சு எனக்கெல்லாம். சீமான் பண்ணது பேட்டரெல்லாம் வெளில கொண்டு வர, சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையா விஜயலட்சுமி என்ன ஒருத்தன் ஏமாத்தி 11 முறை கருக்கலைப்பு செய்தார் சீமான் அப்படின்னு சொன்னிச்சு ஒரு பொண்ணு வந்து. அது சாதாரண எடுத்துக்க முடியாது, அப்படிப்பட்ட வழக்கு கிடையாது. இது 2 பேர் தனிப்பட்ட விஷயமா இருக்கிறாங்க. யார் மேலும் கம்ப்ளைண்ட் பண்ணல. சங்கீதா அவர்கள் இப்படி இருந்துச்சு, நான் அதனால டிவோர்ஸ் வாங்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு விஜய் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லி வந்திருக்காங்களே தவிர சீமான் மேலே இருக்கிற மாதிரி பாலியல் குற்றவாளி வழக்கு கிடையாது. என்னை துன்புறுத்தினார், என்னை மிரட்டினார், அப்படிப்பட்ட வழக்கு கிடையாது. இது தனிப்பட்ட வழக்கு. அப்பெல்லாம் பார்த்தா கலைஞர் அவர்கள் 3 கல்யாணம் பண்ணாப்புல. முதல் மனைவியை ஏமாத்திட்டு 2வது கல்யாணம் பண்ணாப்புல, அதுக்கு பேர் சேர்த்துக்கிட்டாரு. 2 பொண்ணையும் ஏமாத்திட்டு 3வது ஒரு பொண்ணை லவ் பண்ணாப்புல, அதையும் சேர்த்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட இயக்கத்துல தான் வந்துட்டு நீங்கள்லாம் பேசலாமா? அடுத்தவங்களோட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசலாமா நீங்கள்லாம்?